ஹாய், வெல்கம் டு சங்கரி சீரீஸ் சேனல். நம்ம இந்த வீடியோவில் சோயா கீமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரெண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எல்லாம் பொரிஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீல் மேக்கரை சுடு தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. லோ ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்கோங்க. லாஸ்டா 1/2 டீஸ்பூன் கீ, 1/2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும்னா எக்ஸ்ட்ரா 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டே இருந்தீங்கன்னா ட்ரை ஆகிடும். எனக்கு இந்த ஸ்டேஜ்லேயே நான் எடுத்துக்கிறேன். சப்பாத்திக்கெலாம் நல்லாயிருக்கும் இந்தமாரி கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா. சோயாவில் இருக்க பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். ஹை ப்ரோட்டீன் இருக்குது, பிளட்டில் இருக்க சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணும், வெயிட் லாஸ் பண்ணுறவங்க சாப்பிடலாம். சோயா கீமா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.